எந்த வாக்குறுதியும் மாதிரி ஐடியாவே இல்ல போல அப்படித்தானே சார் என்றும் அதிமுக ஐடி விங் தரப்பிலிருந்து தற்பொழுது பதிவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அதிமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்து பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்பதற்கு முன்பாகவே அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். அதில் ஒரு வாக்குறுதி தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது முழுவதுமாக எந்த விதமான துண்டிப்பும் இல்லாமல் நேரலை செய்யப்படும் என்ற வாக்குறுதியை அவர்கள் அளித்திருந்தார்கள். நாங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், அந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூட அவர் செய்தித்துறை தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் குறிப்பிடும் பொழுது கூட அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். முழுவதுமாக நேரலை செய்யப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆளுநர் உரைக்கு மீதான அந்த நன்றி தெரிவிப்பு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது அதற்கான அந்த நேரலை என்பது துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக கடுமையான விமர்சனத்தை சமூக வலைதளங்கள் மூலமாக வைத்திருக்கிறார்கள். அதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கிய நிலையில் பேரவையின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. முழு நேரலை அத்தனையும் உருட்டா சார் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை, நல்லா இருக்கு சார் உங்க மாற்றம், வாக்குறுதியை நிறைவேற்ற மாதிரி ஐடியாவே இல்லை போல அப்படித்தானே சார் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். எந்த வாக்குறுதியும் மாதிரி ஐடியாவே இல்ல போல அப்படித்தானே சார் என்றும் அதிமுக ஐடி விங் தரப்பிலிருந்து தற்பொழுது பதிவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அதிமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்து பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்பதற்கு முன்பாகவே அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். அதில் ஒரு வாக்குறுதி தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது முழுவதுமாக எந்த விதமான துண்டிப்பும் இல்லாமல் நேரலை செய்யப்படும் என்ற வாக்குறுதியை அவர்கள் அளித்திருந்தார்கள். நாங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், அந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூட அவர் செய்தித்துறை தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் குறிப்பிடும் பொழுது கூட அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். முழுவதுமாக நேரலை செய்யப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆளுநர் உரைக்கு மீதான அந்த நன்றி தெரிவிப்பு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது அதற்கான அந்த நேரலை என்பது துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக கடுமையான விமர்சனத்தை சமூக வலைதளங்கள் மூலமாக வைத்திருக்கிறார்கள். அதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கிய நிலையில் பேரவையின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. முழு நேரலை அத்தனையும் உருட்டா சார் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை, நல்லா இருக்கு சார் உங்க மாற்றம், வாக்குறுதியை நிறைவேற்ற மாதிரி ஐடியாவே இல்லை போல அப்படித்தானே சார் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.